பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 66வது நாள் 67வது எபிசோட் 10/12/2025 அன்று ஒளிபரப்பான அந்த வீட்டில் நடந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமாக எஃப்ஜேவனுடைய கேஸ், அதாவது ஆதிரை எஃப்ஜே மேலே கொடுத்த கேஸுக்கு அமித் பார்கவ் ஒரு கோர்ட் நேரத்தை வீணாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதற்கு ஆதிரை அமித்தை பயங்கரமாக திட்டினாங்க. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வீட்டில் ஓரளவுக்கு யோசிக்கிறவர்கள் உண்மையிலே அமித் அவர்கிட்ட இருக்கிற கன்சிடரேஷன், அவர் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வைகள், இன்றைக்கி கூட உண்மையிலே அமித் சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க. அவர் என்னது ஜட்ஜிக்கு ரொம்ப பசிச்சிச்சு போல இருக்குன்ட்டு பக்கத்தில் பாரு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி பார்த்து எழுந்து போயிடுவார். மற்றவங்க இருந்தால் பயங்கரமாக கத்துவாங்க, எல்லாருமே பார்வை திட்டுவாங்க. ஆனால் பாருடைய கண்ணிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்படி நிறைய பேர் அதை பயங்கரமாக அந்த பொண்ணை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேறு விஷயம். ஏன்னா அந்த இடத்துல கூட வார்த்தைகளை விடாமல் அமித் வெளியில் வந்துடுவார். அப்படியே போய் அப்படியே கையை கழுவிட்டு போயிடுவார். ஓகேவா? ஸோ அது எது ட்ரிகர் பண்ணால் அது காயப்படுத்தும் நல்லா தெரிஞ்சுதான் அதை பாரு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு வாய் சாப்பிட்ற மனுஷனை ரம்யாவை யாரோ சாப்பிடணும், இன்னொரு வாய் சாப்பிட்ற மனுஷன் ஸோ அதான் பார்வை எல்லாருமே கண்டிப்பாங்க. ஓட்டாதீங்கடா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டாதீங்கடான்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தப்பு பாரு பண்ணது, அவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா ஒரு மனுஷன் அமைதியாக போராடுறதுக்காகவே டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கூடாது. அதை செஞ்சாங்க. அது அவங்க குணநலனே அப்படி தான். ஓகேவா? அதில் ஒரு பெருமையும் கூட. ஓகே, அதுதான் பாரு. சரி விடுங்க. ரைட். இப்போ அமித் ஆதிரை பயங்கரமாக கத்துறாங்க. கேஸுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம். நான் சொன்னது ஏற்கனவே என்னென்னா, எஃப்ஜேவியும் ஆதிரை மேட்டர்லாம் நான் சொன்னேன். அது இண்டிவிஜுவல்ஸ், ரெண்டு பேருடைய சம்மந்தப்பட்ட விஷயம். நீ பெருசாக நான் பெருசான்னு போகும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் வரும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடிக்கோடிட்டு பேச ஆரம்பித்தா அது அசிங்கமாக போயிடும். ஏன்னா அது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது வீட்டை விட்டு வெளியே போனதுமே ஆதிரை என்ன சொன்னாங்கன்னா, நான் எஃப்ஜேவை லவ் பண்ணலை அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அந்த வீட்டில் எல்லோரும் பேசுனதுலேருந்து எல்லோரும் பார்க்கும்போது அது லவ் பண்ண மாதிரி தான் இருந்தது. இன்னும் கூட நம்மளுடைய பார்வைகள் நிறையவே மாற வேண்டி இருக்கிறது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னும் பொழுது, ஏன்னா ஒரு உறவுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் பேர் இருக்குது. ஓகே, அதை பற்றிலாம் நிறைய பேசலாம். ஒவ்வொருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கும். ஒரு சிலருக்கு காதல் பிடிக்கும், ஒரு சிலருக்கு காமம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு காதலும் காமம் சேர்ந்து பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எதுவுமே வேணாம் ஆனால் அவங்க கூட பேசிட்டு இருந்தால் போதுன்ற மாதிரியான மனநிலையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது மாதிரி உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு தனி கதை. அதனால் ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட உள்ளார பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வரிக்கு வரி எடுத்து வச்சு நம்ம பேச முடியாது. அதே நேரத்தில் வெளியே போனதுமே ஆதிரை சொன்ன ஒரே விஷயம், நான் எஃப்ஜேவை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இதை பற்றின நிறைய விமர்சனங்கள் வரும்போது இதற்கான ஒரு பதிலை நான் திரும்ப வீட்டுக்கு போகும்போது நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு நம்ம நினைக்கும் போது அது எல்லாமே கோபத்தின் காரணமாக, மற்ற விஷயங்கள் காரணமாக அன்னெசரியாக பேசுகிறது, அன்னெசரியாக பிஹேவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது ஆதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல வினோத்தை தான் ஒம்புக்கு இழுத்தாங்க. காரணம் வினோத் கமருதனுடைய ஃப்ரெண்டாக இருக்காருன்றதுனால, வாட்டர்மேன் நல்லவர், அவர் வெளியே போனது காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் கூட வரும்போது அது அதுக்கு அவர் காரணம் இல்லைன்ற மாதிரி ஏதோ பேசுவாங்க. அது விடுங்க. இதில் என்னென்னா, எஃப்ஜே மீது ஒரு பிராது ஒன்று கொடுத்துருக்காங்க கேஸ். அதாவது என்னென்னா, எஃப்ஜே என்னை என் மேலே தான் தப்புன்ற மாதிரி அவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு 3 விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே சூப்பரான ஒரு விஷயத்தை விக்கலுக்கிற பண்ணுவாப்பில். என்னென்னா, எஃப்ஜேவை கூப்பிட்டு இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கணும்னா நீ என்ன சொன்னாலும் ஆமாம் நான் என் மேலே தப்பு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிவிடு, முடிஞ்சிடுச்சு அப்படின்றத ஏற்கனவே சொல்லிவிடுவார். ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த கேஸ் ஆரம்பிக்குது. கேஸில் என்னென்னா, இவன் என்கிட்ட நல்லா நட்பாக பழகிட்டு நான் தான் அவங்ககிட்ட அதிகமாக பழகினேன்னு சொல்லி அவன் ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது கூட என்னை அசிங்கப்படுத்தினா, என்னுடைய விஷயத்தை பேசினா அப்படின்ற மாதிரி ஒரு 30 நிமிஷத்துக்கு பேசுவாங்க ஆதிரை. அவங்க தரப்பு நியாயம். ஏன்னா ஆதிரை சார்பாக அரோரா வக்கீலாக இருப்பாங்க. எஃப்ஜே சார்பாக நம்ம யார் விக்கலுக்கிறோம், எஃப்ஜே சார்பாக விக்கலுக்கிறோம் பிராது. ஓகே, சுபிக்ஷாவும் இவர் நம்ம அமித் பார்கவும் நீதிமன்ற அமர்வில் இருக்கிறாங்க.
ஸோ இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். நல்லா கேட்டுக்காங்க. இதில் என்னென்னா அமித் பார்கவ் வந்து வக்கீலுக்கு படித்தவர், பார் கவுன்சிலில் படித்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி விக்கல் விக்ரமுடைய அப்பாவும் வந்து அவரும் பார் கவுன்சிலில் வந்து இருந்திருக்காரு, அவரும் வக்கீலுக்கு படித்தவர். அதனால தான் என்னது வித்யாபதினு என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்பாவோடைய பேர் கூட இருக்கலாம். அதை வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷனில் அப்பாவுக்கு புகழ் சேர்க்குற மாதிரி கூட அதை வந்து பேசணுன்றதுக்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம். இது ஓகே. ஸோ இது ஒரு கேஸு. இந்த கேஸை வந்து நீங்கள் எட்டு வந்துருக்கீங்க. இந்த கேஸில் குறுக்கு விசாரணை மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கணுன்றது தான் ஆதிரையுடைய மிகப்பெரிய ஆர்வம். அதுக்கு தான் வந்து அவன் என்னெல்லாம் பண்ணான்றது அது தனியாக ஒரு வீடியோ போடும். அந்த முத்தெல்லாம் கேட்டது போனது வந்ததுலாம் அது ஒரு தனி வீடியோ, தனி பிரச்சனை, அது தனியாக ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ இந்த அமித்கிட்ட போய் அவங்க வந்து இன்றைக்கி நடந்துக்கினாங்கல்ல, அது உண்மையிலே வந்து அதாவது ஒரு கோர்ட்டை பற்றியோ இல்லை விஷயத்தை பற்றியோ அதை தெரிஞ்சிருந்துன்னா நீங்கள் அதை பற்றி பேசணும். இன்னும் முன்ன பின்ன நீங்கள் கோர்ட் வாசலுக்கு போனால் கூட பரவாயில்ல. அவங்கெல்லாம் கோர்ட்டை தெரியும், ஜட்ஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியும். அதை வந்து அவர் அமித் வந்து சூப்பராக பேசினாருங்க. உண்மையிலே அமித் வந்து ஃபேண்டாஸ்டிக். ஆனால் அவருக்கு வந்து அவரை வந்து இவங்க வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்துனாங்க. அது மட்டும் கிடையாது, திவ்யாலாம் என்ன பெருசாக அவங்க பார்த்துட்டாங்க, நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும்னு ஜட்ஜுக்கு சொல்கிறாங்க. அதாவது கேஸ் இவங்க 30 நிமிஷம் பேசுகிறாங்க. 30 நிமிஷம் பேசுனதுமே என்னன்னா நல்லா கேட்டுக்காங்க. 30 நிமிஷம் பேசுகிறாங்க. பேசி முடிச்சதுமே அமித் வந்து குறுக்கு விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது எஃப்ஜே வர்றார். யார் ஃபஸ்ட்டு ஆதிரை கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க, எஃப்ஜே வராரு. எஃப்ஜே வந்து அந்த பொண்ணு என்னெல்லாம் கொடுத்துச்சு, ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துச்சுல, அதை படித்து பார்த்துட்டு ஐயா ஆதிரை நேராக பார்த்து என்னை மன்னிச்சுக்க ஆதிரை, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ இவ்வளோன்னு சொல்லிட்டார். உடனே வந்து அமித் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் டிஸ்மிஸ்ட். நீங்கள் நல்லா கவனிக்கணும், குற்றவாளியா இல்லையான்றதை விசாரிக்கிறது மட்டும்தான் நீதிமன்றத்துடைய வேலை. குற்றவாளியை ஒத்துக்கிறானா, குற்றம் செஞ்சானா, ஆமாங்க ஐயா நான் குற்றம் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அங்கே விசாரணையும் அங்கே தேவையில்லை. ஆனால் அரோராவே வந்து என்னென்னா பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு இவங்ககிட்ட நம்ம எஃப்ஜே கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ வந்து எப்படி அதை சொல்லி உடனே ஒத்துக்கலாம், ஏன்னா இவங்க பாயிண்ட்லாம் எழுதி வச்சுருந்தாங்க உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு. அதெல்லாம் இல்லைன்னு அவங்க கேஸ் வந்து கில்ட்டியா நான் கில்ட்டியா, நான் கில்ட்டி, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்காங்கன்னு நேரடியாகவே பேசிட்டார். அதில் வேறு அமித் என்ன சொல்லுவார்னா, அதுதான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அமித் பண்ண சூப்பரான விஷயம். அந்த பொண்ணு 3 விஷயம் எழுதியிருக்குல்ல, இதெல்லாம் நீ தப்பு பண்ணியிருக்கன்ட்டு, இந்த தவறுகளை அதாவது ஒன்றா 3த்தையும் படித்து ஆமாங்க ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கோன்னு சொல்லு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும் போது அதே மாதிரி படித்து ஆதிரை என்னை மன்னிச்சிரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேவா, இது முடிஞ்சிச்சா? இப்போ அமித் வந்து அப்போ வந்து ஜட்ஜில் இது மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம், ஒருத்தன் மன்னிப்பு கேட்குறான், இதை எட்டு வந்து ஒரு கோர்ட் நேரத்தை வீணாக்கிறீங்களேன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். கோர்ட் நேரத்தை வீணாக்கிட்டீங்க, இது வெளியே நீங்கள் பேசி வச்சு தீர்த்துக்கலாம், இது கோர்ட்டோடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்தியா மாதிரியான ஜனத்தொகை கொண்ட பெரிய நாட்டில் வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து தேங்கி கிடக்குது. அப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நிறைய கோர்ட்டில் நிறைய பேசுவாங்க. அவர் வந்து ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே அவர் பேசுகிறார். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்க அதை வந்து புரிஞ்சுக்காமல் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும், திவ்யாலாம் சொல்கிறாங்க அட்வைஸ் வெளியில். இப்போ வெளியில் வந்ததுமே வந்து அமித்தை போய் கத்துறாங்க. ஆதிரை, உங்களுக்கு 1000 கோபம் இருக்கலாம், உங்களுடைய விமர்சனங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், அது நீங்கள் எஃப்ஜேவுக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ்னு வரும்போது அதை எடுத்து பேசியாச்சு. அதனால் நீங்கள் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. ஒருத்தவன் நீங்கள் கேஸு கொடுக்குற அவன் ஒத்துக்கிட்டான், அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவனை குறுக்கு விசாரணை பண்ணணும், அவனை வந்து வெட்ட வெளிச்சமாக்கணும் அப்படின்ற மாதிரி. நீ 30 நிமிஷம் பேசுகிறம்மா, நீ 30 நிமிஷம் பேசுங்க, ஆமாங்க நான் தப்புங்க பண்ணிட்டேங்க, ஆமாங்க நான் வந்து வார்த்தையை விட்டுட்டேன், அந்த பொண்ணை வந்து நான் வந்து எமோஷனலாக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஒத்துக்கிறான் போது நீ என்ன பண்ண முடியுன்ற? நீங்கள் இதை சொல்லக்கூடாது அதை சொல்ல. நேற்றே வந்து பாரு வந்து திவ்யாவை வந்து பயங்கரமாக கலாச்சிருந்தாங்க. அப்போ வந்து கோர்ட்டினுடைய விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ இந்த கோர்ட்டை நேரத்தை ஏமா வீணடிக்கிறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 30 நிமிஷம் பேசுவாங்க, ஒரு 20 நிமிஷம் வரும்போது சொல்லுவார், நீங்கள் வந்து அது காலைல பசியானு தெரியல, சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஏதோ அதில் தான் வந்து பாரு ஏதோ ட்விஸ்ட் பண்ணி அவங்க வந்து பண்ண. ஏன்னா நான் கண்டினியூவாக பார்க்கணும் போது என்னால் ஒன்றோட ஒன்று வந்து என்ன கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகுன்னா கோர்ட் நேரம் ரொம்ப போயிட்டுருக்குமா, சீக்கிரமாக சொல்லுமா, அப்படி இல்லை நீங்கள் சொல்லாதீங்க சார் நான் ஃபுல்லாக தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி யார் ஜட்ஜிக்கிட்டே அவங்க பேசுவாங்க. ஆதிரை ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லதுன்னு தெரியல, நாரதுன்னு தெரியல, ஒரு ஜட்ஜிக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஆனால் எதிர்க்கு ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்தில் சீப் அடிஞ்சு கிடக்குதுன்னு வச்சுக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு நீதியரசர்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு பதில் சொல்ல அவர் பேர் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை, அவர் தப்பாலாம் சொல்லவே இல்லை.
ஒரு மொக்க கேஸ் இது எடுத்து வந்து ஏன் கோர்ட் நேரத்தை வீணடிக்கிற. சரி ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டில் ஒரு விஷயம் வரும்போது அது அவர் இயல்பாக தான் ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் எப்படி ஜட்ஜு பேசுவாங்க அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். ஓகேவா? அதில் வேறு என்னென்னா அந்த பேப்பரில் இருக்க 3 பாயிண்ட் படித்து நீ வந்து கில்ட்டின்னு சொல்லுப்பா அப்படின்னும் போது அதே மாதிரி படித்தே சொல்லுவார் அவர். ஆக்சுவலி அது என்னென்னா சாதுரியமான விஷயம் என்னென்னா நான் பண்ணவே இல்லைன்னும் போது தான் அதுக்கு விசாரணை, குறுக்கு விசாரணை, நீ அதை சொன்னேன் நான் அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி போகும். அது ரொம்ப இயல்பாக அதை வந்து சொன்னதுமே அதை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அதை முஷா வந்து சொன்னதை வந்து இந்த பொண்ணு வெளியில் வந்து அவரை பயங்கரமாக கத்துவாங்க. இது வந்து என்னென்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அதாவது எதுக்கு பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு எப்ஜேவை வந்து திட்டணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக திட்டுங்க, நேரடியாக சண்டை போடுங்க, பயங்கரமாக பண்ணுங்கள். ஒரு விஷயத்தில் கேஸ் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, கோர்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, அதை கரெக்டாக அவங்க பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது என்ன, அது அவர் வேறு அமித் வேறு நல்லா போட்டுலாம் ஒரு மாதிரி திரும்பிலாம் வச்சு நல்லா ஃபுல்லாக படிய வாரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இந்த வீட்டில் பார்வதி எப்பயுமே எதிர்த்து பேசுவாங்க. நேற்றும் அதே மாதிரி தான் திவ்யாவும் அமித்தும் இருக்கும்போது குறுக்க பேசிட்டாங்க. இன்றைக்கி ஜட்ஜு வந்து ரொம்ப நேரமாக போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாக முடியுமாண்ணா, இல்லை சார் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வெளியில் வந்து அந்த கோர்ட்டு கேஸை வந்து அது கரெக்டாக கோர்ட் ப்ரொசீஜர் படி தான் நடந்த கேஸ் தான் அது. அதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி அதை வந்து முடிச்சுக்கிட்டேன்னு டிஸ்மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு உண்மைக்கு, அதாவது உங்களுக்கு வந்து உலக அனுபவம் கிடையாது, அப்புறம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இது வந்து உண்மையிலேயே தெரியல. இது வந்து நீங்கள் வந்து ஆதிரை வந்து அமித்தை நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கவே கூடாது. அவரை வந்து ஒரு குற்றவாளி கொண்டு ஏற்றுற மாதிரி நீங்கள் பேசியிருக்கவே கூடாது. ஓகேவா? உங்களுக்கு கோர்ட் ப்ரொசீஜர் செஞ்சுட்டு தான் நீங்கள் இந்த விவாதத்தையே வச்சுருக்க மாட்டீங்க. தட்ஸ் ஆல். அதுதான் கரெக்டு. இது இன்னும் வேறு விஷயங்கள், அது அவங்களுடைய ஏன் இந்த மாதிரி எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து இது போச்சு அப்படின்றதையும் எப்ஜெக்ட கிஸ்கேட்ட விசாரிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் எதனாலும் அந்த பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.